இப்படி ஆயிடுச்சு. ஏன்பா என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தானே என்னோட ஆசையே. அதுக்காக தானே நான் பொழைச்சி மறுபடியும் உயிரோட வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியப்பா. ஐயோ கடவுளே. என்ன தேடுது மீனாட்சி? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற மாதிரியான காரியத்தையா பண்ணிருக்க? உன்னை நல்லவன தானே நம்புன. மீனாட்சி வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேடா. ஏய், நீ உருப்படாம சுத்தி இருக்க, பொறுப்பு இல்லாம இருந்திருக்க. ஆனா உன்னால யாருக்கு எந்த கெடுதலும் வந்ததில்லைன்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சுடா. அது இப்படி உடைச்சிட்டியாடா. மீனாட்சிக்கு துரோகத்தை பண்ணி இப்படி எல்லாரும் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சிட்டிய ஜீவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துரும். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இவன் பண்ண தப்புக்கு இவன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் இத்தனை வருஷம் புருஷன் இல்லாம வாழ்ந்தேன். என் பொண்ணுங்களை நல்லபடியா வளர்த்தேன். இப்ப என் பொண்ணு அதே கஷ்டப்படணுமா? ஏன் ஜீவா, ஏன் இப்படி பண்ண? மீனாட்சியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியே. உன்னால எல்லாருக்கும் நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, மீனாட்சிக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியாடா. உன்னை என் தம்பி மாதிரி தானடா பார்த்த. நீ என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ச்சீ. உங்க எல்லாருக்கும் நான் இப்ப கெட்டவனா தெரியல. என்னங்க பிரச்சனை? யார் கால் பண்ணது? வாங்க, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என் தம்பி கட்டிக்க இருந்த பொண்ணுக்கு இவன் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டான். சார், இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தாலி கட்டிடுவியா நீ? ஒரு நிமிஷம் மேடம், நீங்க இங்க? இந்த பையன் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவ குடும்பமும் தான். அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏமா, நீ இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? சார், ஏங்க, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏங்க ஏங்க, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். புருஷன் இருந்தும் இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்னு என்கிட்ட கேளுங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் என் 2 பொண்ணுங்களையும் வளர்த்திருக்கேன். என் நிலைமை என் 2 பொண்ணுங்களுக்கும் வரக்கூடாது. நாங்க எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கலங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சார், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. இது அவங்க குடும்ப விஷயம், அவங்களே பாத்துக்கட்டும். சரிங்க மேடம், நீங்க இந்த சொசைட்டில எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றதால நாங்க போறோம். ஆனா இவனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வரேன். மீனாட்சி, ஒருத்தன் வலுக்கட்டாயமா கழுத்துல தாலி கட்டுனா அதை ஏத்துக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லதான். நான் ஒன்னும் தாலியோட பெருமையெல்லாம் உனக்கு சொல்லி கிளாஸ் எடுக்க போறதில்ல. ஆனா இந்த தாலி உன் கழுத்துல ஏறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
கடைசி நொடியில இந்த பையன் இப்படி ஒண்ணு பண்ணிருக்கானா, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாம அவன் ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சுட்டான். யாருக்கு முன்னாடியும் சுயமரியாதைய நீ விட்டு கொடுக்கறவ இல்லன்னு உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரம் உன் அம்மா மேல உனக்கு இருக்கிற பாசத்தோட அளவையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுக்கு அந்த மீனாட்சி அம்மன் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாங்க. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். போதும் நிறுத்துங்க. என்ன நல்லது நடக்கணும்? இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டுவா, நீங்க அவன் கூட சேர்த்து வைப்பீங்களா? இதுதான் உங்க நியாயமா? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி என் தம்பி வாழ்க்கை கெடுத்த இவனை சும்மாவே விட மாட்டேன். இவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இவன் திருட்டுத்தனமா கட்டின தாலி அறுத்துட்டு இதே மீனாட்சிய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. இது நடக்கும். வாதி